காமனான ஆளுங்களுக்கு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி 8% ஆயிருக்கு, அவங்க மேனிஃபெஸ்டோவில் இதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரியல. இதெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? தொடர்ச்சியாக உங்களை கடந்த 15 ஆண்டுகளாக உங்களை மக்கள் ஏற்றுக்கிற மனப்பான்மைக்கு இன்னும் வரல. இதற்கு காரணம் நீங்கள் தேர்தலை அணுகிற முறையில் ஏதாவது குறைபாடு இருக்கோ? பிஜேபி வர முடியல அப்படின்றதுனால அண்ணாமலை பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை ப்ராக்சியா இருப்பாரா? இந்திய தேர்தல் அரசியல்ல 1.1 விழுக்காடு வாங்கின கட்சி அடுத்த தேர்தலை சந்தித்ததாக வரலாறே கிடையாது. 5 பொது தேர்தலை சந்தித்திருக்கிறோம். காலத்தை இழக்கலாம், ஆனா களத்தை இழக்கக்கூடாது. 50 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் ஆண்டக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இதுல ஒரு பங்களிப்பு. அவங்க மாணவர்களை அரசியல் படுத்தாம, இளைஞர்களை அரசியல் படுத்தாம, கல்லூரியில் அரசியல் பேசாதீங்க, டீக்கடையில் அரசியல் பேசாதீங்க, சலூன்கள் அரசியல் பேசாதீங்க அப்படின்னுடைய விளைவு 18 வயசு 19 வயசு 20 வயசு இளைஞனுக்கு தெரிஞ்ச ஒரே நபரா விஜய் மட்டும் தான் இருக்கு. என்ன துரந்தரா அண்ணாமலை, ஹம்சாலி மசாரியா, அவர் அண்டர் கிரவுண்ட் டான் மாதிரி வேலை பார்க்கறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. வார்டனா இருந்தாலே அடிப்போம்னு சொல்லி ஒரு காமெடி உண்டு. பிஜேபியிலிருந்து வந்தாலே அடிப்போம்னு முடிவு எடுக்க முடியாது. நீங்க ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு கூட இந்த 1.5 மாதத்துல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சீன் தான் போட்டுட்டு இருக்காங்களே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. என்னைக்காவது என் தமிழினம், என் மொழி, என் பண்பாடு, என் கலாச்சாரம்னு மேடையில பேசியிருக்காரா? அப்ப அவர் நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீங்க அவர்கிட்ட ரொம்பலாம் எதிர்பார்க்க கூடாது. மில்கி மிஸ்ட் பனீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பனீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பனீர் 65. இது மட்டும்தான் பனீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இப்போது டிஎம்கே ஏடிஎம்கே தோற்றதுக்கு நிறைய காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச அமைச்சர்கள் போல மக்கள் பிரச்சனையை பேசலை, இளைஞர்கள் அரசியலைப்படுத்தலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணம் சொல்லுவாங்க. ஆனால் நாம் தமிழருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்து பண்ணாங்க. லாஸ்ட்டு ஒரு 5-6 வருஷமாக பார்த்திங்கன்னா எல்லா தொகுதி வேட்பாளரும் நல்லா வேலை பார்த்துருக்காங்க, நிறைய மக்கள் பிரச்சனைக்கு போய் நின்று இருக்காங்க, மக்களோட மக்களாக நின்றுருக்காங்க. அவங்க ஆனால் 2வது இடம் 3வது இடம் கூட வர முடியாத நிலைமை இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு கூடுதலாக ஒரு கேள்வி, இப்போ இந்த இடைத்தேர்தலுக்கு வேறு ஏதாவது ஒரு புது யுக்தியோடு போக போகிறீங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு ஆக்சுவலி சென்னையில் நாம் தமிழர் கட்சி 8% வாங்கின கட்சின்னு ஒன்றும் தெரியல. நிறைய பேருக்கு, காமன் பீப்புளுக்கு நான் சொல்கிறேன், அரசியலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியுது. காமனான ஆளுங்களுக்கு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி 8% ஆயிருக்கு, அவங்க மேனிஃபெஸ்டோவில் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் தெரியல. இதெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? 2வது கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஊடக புறக்கணிப்பு இருந்துச்சு. காரணம் என்னென்னா, இந்த ஊடகங்கள் பெரும்பான்மையான, நான் டிபேட்டை சொல்லலை, பொதுவான ஊடகங்கள் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஊடகங்கள் நடத்துவதற்கான எந்த விதமான பொருளாதார பின்னணியும் இல்லை. ஊடகங்கள் எல்லாமே நஷ்டத்தில் ஓடுது. ஊடகங்கள் எதை நம்பி இருக்குன்னா, அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய விளம்பரத்தில் தான் நான் முழுக்க ஊடகங்கள் நம்பி இருக்கு. அப்போ தேர்தல் நேரங்களில் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அவங்க அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சிகளுக்கு தொகைகளை வழங்கிடுறாங்க, நிதி வழங்கிடுறாங்க, ஒரு ஃபண்டு மாதிரி பண்ணிடுறாங்க. புதுசாக தாவேக்கவும் அந்த யுக்தியை கடைபிடித்தாங்க. நாம் தமிழர் கட்சி ஊடகத்திற்கு எந்த செலவும் பண்ணதில்லை. ஆர்கானிக்காக எங்களுடைய செய்திகள் சமூக வலைதளங்களை இல்லை என்னை போன்ற ஊடகங்கள் எடுத்து போடுவதை தவிர வேற எந்த ஊடகமும் எங்களை காட்சிப்படுத்தாது. இது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தணும், கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் திருச்சியில் திரண்டாங்க. ஒரு ஊடகத்தில் கூட அதை நேரலை போடலை. நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சில யூடியூப் சேனல் எடுத்து போட்டாங்களே ஒழிய அதை காட்டலை. ஆனால் வெறுமனையாக ஒரு கேட்டுக்கு 8 மணிக்கு வச்சுட்டான் ஃப்ரீஸ் பண்ணி. ஒரு ஊடகவியலாளர் கீழே நிற்கிறான், அவன் மேலே தோளில் ஏறி இன்னொரு ஊடகவியலாளர் பனையூர் வீட்டுக்குள்ளே ஒரு கேமரா தூக்கி வைக்கிறான். பனையூர் வீட்டுக்குள்ள நீ எதுக்கு வைக்கிற? வெறும் எம்டி. அதுக்கா வந்துட்டாரு, ஏர்போர்ட்டுக்கு விரைந்துக்கிட்டு இருக்காரு, ஏர்போர்ட்டில் கை காட்டிட்டாரு, திருச்சியில் இறங்கிட்டாரு, ரோட்டில் போய்கிட்டு இருக்காரு, அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இதையே தான் காட்டினாங்க. இதை காட்டி அவர் தான் இல்லை, அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லை, அவர் அப்படி பண்ணுறாரு, அவர் பேண்டில் தூசி பட்டுருச்சு, அவரே தொடச்சார், எவ்வளோ பெரிய எளிமை அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க. அப்போ இந்த ஊடக புறக்கணிப்பு நாம் தமிழர் கட்சி ஒரு செயல்பாட்டு வரை வெளியிட்டாங்க. அதில் 314 பக்கங்கள் இருந்துச்சு. அதில் தமிழ்நாட்டுக்கான அடுத்த தலைமுறைக்கான திட்டங்கள் இருந்துச்சு. அதில் இலவசமே இல்லை, மருத்துவம், கல்வி, தூய குடிநீர் தவிர வேற இலவசமே இல்லை, அப்படி ஒரு மேனிஃபெஸ்டோ வெளியிட்டாங்க. அப்படிங்கிற எந்த செய்தியும் எந்த ஊடகமும் கொண்டு போய் சேர்க்கல. அதே போல் போக இது இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி அந்த மீடியான்றது அவங்க டிஆர்பிக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம எதுலேருந்து தனியாக இல்லை, அதுதான் இப்போ நமக்கு நாமே ஊடகமாக மாறுறத தவிர வழி இல்லை. இப்போ அந்த ஊடக புறக்கணிப்புக்கு மத்தியில் தான் நம்ம மேலே ஏறி வந்தோம். இந்த திமுக அதிமுக மீதான, திராவிட கட்சிகள் மீதான, ஆட்சியின் மீதான விமர்சனங்களை கடந்த 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பண்ணாங்க. இதை அவர் அறுவடை பண்ணார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.
நாம் தமிழ் கட்சி அதுக்கான களத்தை தயார் பண்ணிட்டோம். திமுக மீதான விமர்சனங்களை வைத்து, அந்த ஆட்சியின் மீதான அத்தனை தவறுகளையும் வைத்து ஒரு களத்தை தயார்படுத்தி வைத்திருந்தோம். அந்த களத்தில் வந்து அண்ணன் சீமான் மீது வெறுப்பு ஏற்பட்டோ, அண்ணன் சீமானை பிடிக்காமலோ யாரும் வாக்கு போடலை, வாக்கு செலுத்தாமல் இல்லை. இவருக்கு வாக்கு செலுத்தி ஒருவேளை திமுக வந்துருச்சுன்னா, இவருக்கு வாக்கு செலுத்தி ஒருவேளை அதிமுக வந்துச்சுன்னா அப்படிங்கிற மனநிலை ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் மாஸ் மென்டாலிட்டி, அந்த மாயையில் சிக்கி சினிமாங்கிற மோகத்துச்சு. அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் விஜய் தான். நீங்கள் பெண்களில் பெரும்பாலும் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி தான் சொல்கிறாங்க. எந்த சமூகம் அப்படிலாம் சொல்ல வரல, குறிப்பிட்ட நிறைய சமூகங்கள் வாக்கு செலுத்திருக்காங்க, பரவலாக வாக்கு விழுந்திருக்கு. அதில் ஒரு பெரிய மாஸ் லீடராக இருக்காரு, மாஸாக இருக்காரு அப்படிங்கிற மாஸில் போடும்போது கொளத்தூர் ஐயா ஸ்டாலினே தோக்குறாரு. முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே தோற்கிறாங்க. அப்படிதான் நாம் தமிழ் கட்சியுடைய சர்க்கிளை நான் பார்க்குறேன். ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கான கோர் ஓட்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்பு வாக்குகள் அது வந்து எங்களுக்கு வராமல் அந்த பக்கம் போயிருக்கு. ஆனால் நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த 19,50,000 20 லட்சம் வாக்குகள் வந்து நாம் தமிழ் கட்சி வாங்கியிருக்குது. இந்த தேர்தலில் இது நடந்திருக்கு. இது எப்போதும் இது நடக்கும், இது அடுத்தடுத்து நடக்கும், இது 4-2 மாறிடும், 0 மாறிடும் சொல்ல முடியாது. 1லேருந்து 8க்கு மாறினோம், இப்போ 8லேருந்து 4க்கு வந்திருக்கோம். 8லேருந்து அடுத்த கட்டமாக போகிறதுக்கு வந்து பெரிய இது இல்லை, நிறைய யுக்திகளை கடைபிடிக்க இருக்கிறோம். நிச்சயமாக அதில் மாட்டுகிறது. கூடுதலாக ஒரு கட்சி வருது, அஜித்தோ சிவகார்த்திகனோ யாரோ ஒருத்தர் வராங்கன்னா இந்த ஓட் பேங்க், அண்ணாமலையே வச்சுக்கோமே, இந்த ஓட் பேங்க் அப்படியே இருக்கும் நீங்கள் இல்லை. நம்ம வந்து இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கப்படலை. நாம் தமிழ் கட்சி என்பது தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றணும், தமிழ் தேசியம் என்கிற உயர்ந்த கோட்பாட்டை முன்வைத்து நாம் தமிழ் கட்சி உருவாக்கப்படுகிறது. எங்களுக்கென்று ஒரு கொள்கைகள் இருக்கிறது, அந்த கொள்கையை முன்வைக்கிறோம். இந்திய தேர்தல் அரசியலில் 1.1 விழுக்காடு வாங்கின கட்சி அடுத்த தேர்தலை சந்தித்ததாக வரலாறே கிடையாது. வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்க, ஹிஸ்ட்ரி 1952 எடுங்க. 1.1 விழுக்காடு வாங்கின கட்சி, ஒரு 4 லட்சம் வாக்குகள் வாங்கின கட்சி அடுத்த தேர்தலை நிற்கவே நிற்காது. 5 பொது தேர்தலை சந்தித்திருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் வந்து தனித்து போட்டி போட்டிருக்கோம், கூட்டணி வைக்கல, மக்களோட நின்றுருக்கோம். இப்பொழுதும் நாம் இந்த 35 நாட்களில் தொடர்ச்சியாக திருப்பூரில் போராட்டம், கன்னியாகுமரியில் போராட்டம், எல்லா மக்கள் களத்தில் நிற்கிறோம். மக்களை விட்டு வெளியேறலை, களத்தை விட்டு வெளியேறலை, காலம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து காலத்தை இழக்கலாம், ஆனால் களத்தை இழக்கக்கூடாது. களத்தில் நாங்கள் நிற்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எங்களுடைய யுக்திகளை மாற்றிக்கொண்டு இன்னும் கூடுதலான பணிகளை, மக்கள் பணிகளை செய்வோம். நிச்சயமாக இந்த மக்கள் வந்து உண்மையான மாற்றத்திற்கு தயாராக இருக்காங்க. ஒரு நன்மை என்னன்னா, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஓட்டு விழாதுங்கிற மனநிலை மக்கள்கிட்ட வந்திருக்கு. அது பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் வந்திருக்கு. அது ரெண்டுமே வந்து பாராட்டுக்குரியது தான். அப்படி திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆள முடியும் அப்படிங்கிற மனநிலையும் உருவாயிருக்கு. இந்த மனநிலை நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமான மனநிலை தானே. அப்படிங்கும்போது இவர் தவறு செய்யும்போது, இவர் தவறான ஆட்சி கொடுக்கும்போது அந்த இடத்தை நிரப்புவதற்கு அங்கே ஒரு உண்மையான மாற்றத்துக்கான கட்சி தேவைப்படுது. அது நாம் தமிழ் கட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னோட பேர் ரமேஷ்குமார். நீங்கள் தொடர்ச்சியாக நிறைய செயல் திட்டங்களை மக்கள் மத்தியில் வைக்கிறீங்க. அதை எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக மக்கள் மத்தியிலே நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தொடர்ச்சியாக உங்களை வந்து கடந்த 15 ஆண்டுகளாக உங்களை மக்கள் வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மைக்கு இன்னும் வரல. இதற்கு காரணம், நீங்கள் தேர்தலை அணுகிற முறையில் ஏதாவது குறைபாடு இருக்கோ, அதை ஏன் நீங்கள் வந்து வேறு மாதிரி சிந்திச்சு ஒரு கூட்டணியாகவோ, இல்லை இன்னும் உங்களோட தேர்தல் யுக்தியை மாற்றி நீங்கள் எப்போ தேர்தலை சந்திக்க போகிறீங்க? இல்லை, கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நாம் தமிழ் நிலைப்பாடு கிடையாது. இதுவரைக்கும் ஆண்ட திராவிட கட்சிகள் வந்து, தமிழ்நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்ட திராவிட கட்சிகள் வந்து அவங்களுடைய ஆட்சி முறையில் குறைபாடுகள் இருக்கிறது. அதனால் திராவிட கட்சியோடைய கூட்டு இல்லை அப்படின்னு தான் நம்மளுடைய நிலைப்பாடுடைய. நாம் தமிழ் கூட்டணியே இல்லை, கூட்டணியே வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறலாம் இல்லை. காங்கிரஸ் எங்கள் இனத்தை அழித்த கட்சி, ஈழத்திற்கு வந்து துரோகம் செய்த கட்சி, இனப்படுகொலை செய்த கட்சி என்பதால காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் தமிழ் துவங்கப்படுது. அதான் உண்மையான நோக்கம். காங்கிரஸ் கட்சி இருப்பதனாலே திமுக மீதான கடுமையான விமர்சனங்களை நம்ம வந்து முன்வைக்கிறோம், திமுக ஆட்சி மீதான விமர்சனம் முன்வைக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டணிகளை போக முடியல. அதே போல் அதிமுகவும் ஒரு திராவிட கட்சியாக இருப்பாலும் கூட்டணி போகல. தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணின்னு சொன்னோம். புதிய கூட்டணியை உருவாக்குவதோ இல்லை புதிய கட்சிகளை அரவணைப்பதோ நாம் தமிழ்ச்சிக்கு ஒருபோதும் எந்த தடையும் கிடையாது.
அடுத்தடுத்த களங்களில் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழருக்கு கிடைச்ச அந்த 8% வாக்குகள் வந்து கொள்கை சார்ந்து எங்களுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு தான் மக்கள் அந்த 8% வாக்கு எங்களுக்கு அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பிரச்சாரத்தில் பல இடங்களில் கேட்க முடிஞ்சுது. இன்னைக்கு அது 4% குறைஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அப்போ கொள்கையிலேருந்து தவறி போயிட்டாங்களா உங்களுக்கு வாக்களித்த மக்கள்? அந்த மக்களை நீங்கள் இன்னும் கொள்கை ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரலையா? என்ன சர்க்கிள்? இது வந்து ஒரு கட்சியினுடைய தோல்வியை நீங்கள் பார்க்க முடியாது. 50 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் ஆண்டக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இதில் வந்து ஒரு பங்களிப்பு இருக்குது. ஒரு திரையில் இருந்து வரக்கூடிய ஒரு நடிகர், அவர் எந்த பின்னணியும் கிடையாது. இப்போ அவர் வந்து மக்களுக்காக போராடி சிறைக்கு போனதோ, இல்லை மக்களுக்காக வந்து தான தர்மங்களை வழங்கியதோ, இல்லை நெய்வேலிக்கு நிலத்தை கொடுத்த ஜம்புலிங்கனார் மாதிரியோ, இல்லை முத்துராமலிங்க தேவர் மாதிரியோ, இல்லை வந்து வஉசி மாதிரியோ வரல. நேராக சினிமாலேருந்து வராரு. அது ஒன்று தான் அவர் தவறி. நான் என்ன கவர்ச்சி அப்படின்னு கேட்குறாருல, அது கவர்ச்சிக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டோம்னா அவர் தான் அவர். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஒருத்தருக்கு பின்னாடி, அந்த கவர்ச்சிக்கு பின்னாடி, அந்த திரைக்கு பின்னாடி, அந்த நடிகனுக்கு பின்னாடி இவ்வளவு மக்கள் அணிதிரளுவதற்கு ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளுமே மக்களை வந்து அரசியல் படுத்தலை. அதனால நாம் தமிழ் கட்சி மட்டும் சொல்ல முடியாது, எல்லா கட்சிகளுமே அரசியல் படுத்தலை. இப்போ திமுகவுக்கு தான் வாக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ திமுகவுடைய வாக்குகள் வந்து திராவிடத்துக்கு கொள்கை போட்ட வாக்குலாம் அங்கே போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளுடைய தோல்வின்னு தான் நான் சொல்வது. எல்லா கட்சிகளும் வந்து, அதாவது ஆண்ட கட்சிகள் குறிப்பாக வந்து அரசியல் படுத்திருக்கணும். அவங்க மாணவர்களை வந்து அரசியல் படுத்தாமல், இளைஞர்களை அரசியல் படுத்தாமல், கல்லூரியில் அரசியல் பேசாதீங்க, டீக்கடையில் அரசியல் பேசாதீங்க, சலூன்கள் அரசியல் பேசாதீங்க அப்படின்னுடைய விளைவு, யாரும் அரசியல் பேசாதுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு வந்து 18 வயசு 19 வயசு 20 வயசு இளைஞனுக்கு தெரிஞ்ச ஒரே நபராக விஜய் மட்டும் தான் இருக்காரு. தெரிஞ்ச நபரில் அதிக தெரிஞ்சவர், தினமும் பார்க்குறவரா அவர் இருக்காரு போது அவர் பக்கம் நின்றுட்டானே ஒழிய, அவன் முதல்ல சொன்னது மாதிரி அண்ணன் சீமான் வேண்டான்னு போடலை. ஒருவேளை அண்ணன் சீமானுக்கு போட்டு இவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற மனநிலையும், இவரை விட இவர் வந்து கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்காரு அப்படிங்கிற மனநிலை தான். இதனால் அது கொள்கை இருந்து அவங்க தடம் புரண்டாங்க, நாம் தோஞ்சி கொள்கையை வந்து சரியாக புகட்டாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இப்போ வந்துட்டு அண்ணாமலை வீத லீடர்ஸ்னு ஒரு மக்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டாதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ திருமாவளவன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது புதிய தலைமுறையில் பிஜேபி வர முடியல அப்படின்றதுனால அண்ணாமலை வந்து பி டீம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ வந்து அண்ணாமலை வந்து ப்ராக்சியா இருப்பாரா? இப்போ கர்நாடகால பிஜேபியில இருந்த எடியூரப்பாவும் சரி, அவர் வந்து பிஜேபியில இருந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு மறுபடியும் பிஜேபிக்குள்ள இணைஞ்சதை பாக்குறோம். மகாராஷ்டிரல உமாதேவி அவர்களுமே அதே மாதிரி பிஜேபியில இருந்து தனி கட்சி ஆரம்பிச்சு மீண்டும் பாஜகவில் இணையிற நிறைய கட்சிகளை வந்து வட மாநிலத்துல பாக்குறோம். தமிழகத்துல பிஜேபினால ஸ்ட்ராங்காக நிற்க முடியல, எந்த ஒரு தேர்தல்லையும் அவங்களால வந்துட்டு ஸ்ட்ராங்காக வர முடியாது அப்படின்ற மனநிலை தமிழக மக்கள் வந்து கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இப்போது அண்ணாமலை பிஜேபியிலேருந்து விலகி வந்து எந்த மாதிரியான செயற்பாட்டை அவர் வந்து செய்வார்? மறுபடியும் அவர் வந்து தமிழக மக்கள் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு மீண்டும் அவர் வந்து பாஜகவில் வந்து இணையதற்கான வாய்ப்புகள் இருக்கா? மக்கள் வந்து அண்ணாமலையை எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க? இப்போ வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ வாங்கியிருக்கிற 17 lakhs ஓட்டை விட இப்போ அவர் ஆரம்பித்த இந்த வீத லீடர்ஸ் ஆஃப் த இயக்கம் வந்துட்டு 18 lakhs ஓட்டை வந்து அந்த இதில் வந்து இயக்கத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இதை வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கான பதில் உங்ககிட்ட இருந்து எப்படி இருக்கு? ஒருத்தர் வந்து பாஜகலேருந்து வந்ததுனாலேயே அவர் பாஜகவோட பிடிமாகவோ இல்லை பாஜகவுடைய அனுப்பப்பட்ட ஆளாகவோ இருப்பார் அப்படின்னு நான் பார்க்கல. அவருடைய செயல்பாடுகளை பொறுத்தா இருக்குது. இப்போ அண்ணாமலை அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய செயல்பாடு பொறுத்து தான் அவர் வந்து பாஜகவின் குரலாக ஒழிக்கிறாரா, இல்லை தமிழ்நாட்டுடைய குரலாக ஒழிக்க போகிறாரா, அவர் தமிழகத்துக்கான அரசியலை பண்ண போகிறாரா, இல்லை மறைமுகமான ஆட்களை சேர்த்து கொண்டு போய் பாஜகவுக்கு சேர்க்கிற வேலையை பார்க்க போகிறாரா? இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக, நீங்கள் சொன்னது போலவே பாஜக வளராது. பாஜகன்னு போனால் பாசிசம்னு ஒதுக்கிடுவான், பாஜகன்னு போனால் மதவாதம்னு ஒதுக்கிடுவான், பாஜகன்னு போனால் சனாதனம்னு ஒதுக்கிடுவான். அதனால் நான் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சியை தொடங்கி நீங்கள் எனக்கு பின்னாடி இருங்க அப்படின்னு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பண்ணுறாரு அப்படின்னா வெளிப்படையாக தெரியும்ல, மறைச்சு பண்ண முடியாது அரசியலை. இது என்ன, இது வந்து துரந்தரா அண்ணாமலை, ஹம்சாலி மசாரியா அவர் வந்து அண்டர் கிரவுண்டு டான் மாதிரி வேலை பார்க்கறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசியல வெளிப்படைத்தன்மை, தினமும் பத்திரிகையாளர் சந்திப்பு, அந்த அண்ணாமலை கூடவே இருக்கவன் விலைக்கு வந்து வெளியே சொல்ல போகிறான், இல்லை அண்ணாமலை கூட இருக்கவன் செய்தி எடுத்து வெளியே சொல்ல போகிறான், டிபேட் இருக்காங்க, நான் இருக்கிறேன், எடுத்து பேச போகிறோம், அண்ணாமலை என்ன பண்ண போகிறோம், என்ன மூவ்மெண்ட்டுன்னு. ஸோ இங்கே அரசியல் வந்து வெளிப்படைத்தன்மை தான். இவர் வந்து ஹிடன் அஜெண்டா வச்சுக்கிட்டு பிஜேபியோட பிடிமா இருந்துக்கிட்டு அமித்ஷாவுடைய பாசா ஏற்றுக்கிட்டு அப்படிலாம் வேலை செய்ய முடியாது. அண்ணாமலையுடைய செயல்பாடை பொறுத்து அவர் பாஜகவுடைய ஆளா இல்லை தமிழ்நாட்டின் ஆளா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட இருக்கிறது. அவர் 50 லட்சம் உறுப்பினர்கள் வந்த பிறகு நான் வந்து அரசியல் இயக்கமாக மாறுவேன்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. வரட்டும், வந்ததுக்கப்புறம் அவருடைய செயல்பாடை பொறுத்து அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து
முடிவு செஞ்சிட முடியாது. இவர் வந்து பிஜேபியிலேருந்து வந்தாலே இந்த வார்டனாக இருந்தாலே அடிப்போம்னு சொல்லுவாங்கல்ல வடிவேலு, பார்த்துருக்கீங்களா காமெடி? பார்த்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜென்சியா வார்டனாக இருந்தாலே அடிப்போம்னு சொல்லி ஒரு காமெடி உண்டு தெரியும், விஷால் படத்தில். அது மாதிரி பிஜேபியிலேருந்து வந்தாலே அடிப்போம்னு முடிவு எடுக்க முடியாது. அடுத்தடுத்த அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் நம்ம எதிர்ப்பதும் ஏற்பதும். ரொம்ப நாளாக வந்துட்டு எனக்கு கொஸ்டின் இது யார்கிட்ட கேட்குறதுனே தெரியல. கேளுங்க. எல்லாமே வந்துட்டு ஒருத்தர் நான் கிடைச்சிருக்கேன்ல, கேளுங்க. இப்போ தமிழ் வந்து நாங்கள் தான் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் பேசுகிறாங்க. அதிமுகலேருந்து சேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ள டிஎம்கேலேருந்து எல்லாமே இது பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் தான் செம்மொழி மாநாடு நாங்கள் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது வந்துட்டு கேளுங்க. மொழி போருக்காக நாங்கள் தான் போராடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேம் தமிழர் என்றோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு பார்த்தா ஜட்ஜு கேட்பாரு, யாராச்சும் ஆதாரத்தை கொண்டாந்து கொடுப்பாங்களா? நானும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, அண்ணன் விஜய் வந்திருக்காரு, அட்லீஸ்ட் அவராது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேம் தமிழர் என்றோ சேம் தமிழ் தேசியம் என்றோ பேசுவார் அப்படின்னு சொல்லி பேசுவார், படத்தில் பேசுவார். அன்பை கொட்டி எங்க மொழி அடித்தாலும் போட்டோம் அப்படின்னு படத்துல பேசுவாங்க. அந்த மாதிரி நாம் தமிழ் தவிர யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? முக்கியமான காரணம் ஏன்னா இப்போ அதிமுக திமுக பேசல அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் கொள்கை பேசுவாங்க. ஆனால் அவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயிர்தோசை பண்ணிட்டு இருக்காரு. அவரை பற்றி எந்த இடத்துலையுமே அவங்க வாயத்தை வந்து பேச மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி அதிமுக திமுக பேசலாம் ஒரு காரணம் இருக்கு. அட்லீஸ்ட் அண்ணன் விஜய் பேசுவாருன்னு பார்த்தா அவரும் பேசவே இல்லை. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? ஏதாச்சும் ரீசன்ஸ் ஏதாச்சும் பேசுவார்? அவர் எதையுமே பேசலைங்க. அவர் தமிழை பத்தி பேசலன்றீங்க, எதையுமே தான் பேசலையே. நீங்க அவர் பேசுவாரா பேசலையாங்கிறது வந்து இன்னும் 6 மாசம் காத்திருக்க சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 6 மாசம் தெரியும். இன்னொன்று, அவங்களுக்கு பெரிய தமிழ் பற்றோ மொழி பற்றோ இனப்பற்றோ விஜய் அவர்களுக்கு இருப்பதான் தெரியல. திரைப்படத்தில் அது வந்து ஏஆர் ரஹ்மானால் இயற்றப்பட்ட ஒரு கவிஞர் எழுதிய பாட்டுக்கு அவர் ஆள போகிறான் தமிழ்னு பாட்டு பாடினார். ஆனால் அதே விஜய் அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது அவர் வாயில் எத்தனை தமிழ் வார்த்தைகள் வந்து வருது, ஆங்கில கலப்பு இல்லாமல் வருது. ஒரு மேடை பேச்சுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. மேடை பேச்சு ஒரு ஒழுங்கு இருக்குல்ல. இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட அவர் மேடை பேச்சு பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை சேர்த்துக்குவார். கலைஞர் வரைக்கும் அது இருந்துச்சு. கலைஞர் வரைக்கும் வந்து ஆங்கில வார்த்தை கலக்காமல் பேசுவாங்க. திமுக சில பேச்சுகளில் பேசுவாங்க. ஆனால் வந்து இவர் பேசுகிற பேச்சிலேயே ஆங்கில கலப்பு இல்லாமல் அவளை பேச முடியல. அந்த பேச்சிலே வருது. உன்னோட பேச்சையே திருத்த முடியாதவன் நாக்கே திருத்த முடியாது. நீங்கள் நாட்டை எப்படி திருத்துவீங்க? இப்போ நீங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்து என்னவா இருந்திருக்கணும்? தமிழன் ஆச்சு தானே, ஆளப்போறான் தமிழன், அப்படி தானே? முதல் நாள் முதல் கையெழுத்து தமிழ்நாடு முழுமையுடைய கடை தெருவுகளில் தமிழ் தான் கடைப்பலகை, சபாசன் கைத்தட்டிருப்போம். சொன்னீங்களா? எங்கே பார்த்தாலும் திரும்பினாலும் நம்ம சென்னை, நம்ம வந்து தமிழ், சென்னை ஆங்கிலம், நம்ம சென்னை. இதுக்கு பேர் தங்கிலீஷு, தமிங்கிலம். நீங்கள் இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு சொல்ல, ஆங்கிலம் சரளமாக பேசலாம், அந்த அழகாக பேசலாம், மாற்றுக்கருத்தே கிடையாது. அது பேசும்போது வேற மொழியை கலக்காமல் பேசணும். தமிழ் பேசும்போது தமிழில் பேசணும். குறைந்தபட்சம் அந்த மொழியை காப்பாற்றணும். நீங்கள் ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு கூட இந்த 1.5 மாதத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? ஆய்வுகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க, சீன் தான் போட்டுட்டு இருக்காங்களே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அவர் தமிழ் பற்றோ மொழி பற்றோ இல்லை இனப்பற்றோ என்னைக்காவது என் தமிழ் இனம், என் மொழி, என் பண்பாடு, என் கலாச்சாரம்னு மேடையில் பேசியிருக்காரா? அப்போ அவர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப வீம்பாக எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீங்கள் அவர்கிட்ட ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அவர் வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணுறாரு, சட்டியில் இருந்தானே ஆப்பையில் வரும், அது வாய்ப்பு இல்லை.